Trace your path, way to power. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு அந்த ட்ரேசியோ பாத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு எக்ஸ்ப்ளனேஷனும் சேர்த்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, வாட் இஸ் த கரண்ட் மெட்டர்னல் மாட்டர்னிட்டி ரேஷியோ இன் தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து இந்த நியூஸ் கண்டென்ட்லேருந்து தான் இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து இதில் ஆன்சர் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், லைக் வந்து இதில் நம்ம இந்த நியூஸில் இருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய 5 பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்சுவலாக வந்து இந்த நியூஸ் என்னென்னா, ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க மெட்டர்னிட்டி மார்ட்டாலிட்டி ரேட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெட்டர்னிட்டி மார்ட்டாலிட்டி ரேட்னா என்ன? ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, ப்ரெக்னன்சி டைமில் டெத்து கவுண்ட் ஒரு 1,00,000 பர்சன்ஸ்க்கு எத்தனை பர்சன் வந்து ப்ரெக்னன்சி டைமில் இறக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட். ஓகே, ஸோ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,00,000 பீப்புளுக்கு 45.5% வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மெட்டர்னிட்டி டைமில் ப்ரெக்னன்சி டைம்லேயோ இல்லை மெட்டர்னிட்டி அந்த டெலிவரி டைம்லேயும் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்காக மோஸ்ட்டாக அந்த டெத்து காஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம், ஹீமரேஜ், அப்புறம் வந்து ஹைப்பர் டென்ஷன் டிஸார்டர் சொல்லலாம், செப்சிஸ், இல்லை ஹார்ட் டிசீசஸ் அண்ட் அபார்ஷன். இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் வந்து அந்த டெத் வந்து நடக்குது, மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து நடக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த 45.5 பெர் பர்சன் இருக்கு இல்லையா, அதை வந்து 10%க்கு உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது இதோட எய்ம். ஓகே, ஸோ இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து யார் ஹெட் பண்ணுறா அப்படின்னா, ஹெல்த் செக்ரட்டரி வந்து ஹெட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 45.5 per 1,00,000 லிவ் பர்த். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸ். அப்போது அகெயின் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து 45.5 இருக்குது. அதை வந்து 10க்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னா ப்ரெக்னென்சி டைமில் இறக்கக்கூடிய அந்த ரேட்டை தான், எத்தனை பர்சன்ஸ் வந்து 1,00,000 பீப்புளில் எத்தனை பர்சன் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிற ரேஷியோ தான் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். How long will it take the Venus orbiter mission to reach Venus after its launch அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓ வந்து ஒரு 112 டே மிஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க வீனஸ்க்கு சென்ட் பண்ணுறதுக்கு. நமக்கு சந்திரயான் இருக்குது, மங்கள்யான் மாஸ்க்கு அனுப்புகிறாங்க, சந்திரயான் 3க்கு அனுப்புகிறாங்க, ரைட்டா? ஸோ அதே மாதிரி ஒரு 112 டேஸ் மிஷன் வந்து வீனஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஹெட்லைன்ஸ்லேயே இருக்குது. ஸோ 112 டேஸ். ஸோ இப்போ இந்த மிஷன் பற்றி ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், இதுதான் வந்து வீனஸோட ஃபஸ்ட்டு மிஷன். ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஆர்ஓ வந்து சென்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு மிஷன் டு வீனஸ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எப்போ லான்ச் பண்ணுற பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்ச் 2028 பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட பட்ஜெட் என்ன அப்படின்னா 1,236 crore வந்து இதோட பட்ஜெட். நெக்ஸ்ட் வந்து இதோட லான்ச் வெஹிக்கிள் என்னென்னா LVM-3ங்கிற லான்ச் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ண போகிறாங்க இதை லான்ச் பண்ணுறதுக்காக. எதுக்காக இதை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளானட்டோட அட்மாஸ்ஃபியரை ஸ்டடி பண்ணுறதுக்காக, அதாவது வீனஸோட சர்க்கம்ஸ்டன்ஸை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காகவும், சோலார் இன்ட்ராக்ஷன், ஓகே, சோலார் அந்த ரேடியேஷன்ஸை வந்து அந்த வீனஸ் அட்மாஸ்ஃபியர் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது அதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இந்த மிஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இது எத்தனை டே மிஷன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ எத்தனை டே மிஷன் அப்படின்னா வந்து 112 days mission. Okay, so that is the answer for this question. So next question. Okay, so who
recently became the first women to head the armed force medical services அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். ஸோ பாருங்கள், இந்த சர்ஜன் வைஸ் அட்மிரல் சாரன், ஓகே, ஆர்டி சாரன் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு விமன் டு ஹெட் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீசஸ். ஓகே, ஸோ இதுவுமே வந்து ஹெட்லைன்ஸ்லேயே வந்து ஆன்சர் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா சர்ஜன் வைஸ் அட்மிரல் ஆர்டி சாரன். ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சர்ஜன் வைஸ் அட்மிரல் வந்து ஃபஸ்ட் விமன் ஆஃபீஸர் டு அஸ்யூம் த சார்ஜஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீசஸ். ஓகே, ஸோ இப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து ஒரு ட்ரை சர்வீஸ் ஆர்கனைசேஷன். ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கிற பர்சன்ஸ்க்காகவும் அவங்களோட ஃபேமிலிக்காகவும் ஹெல்த் கேர் சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீசஸ் வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் இது வந்து வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இட் கம்ஸ் அண்டர் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. அப்புறம் வந்து பாருங்கள், இவங்க இந்த ஆர்டி சரன் அப்படிங்கிறவங்க வந்து அலுமினா ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜில் தான் அவங்க படிச்சிருக்காங்க. அண்ட் வந்து இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸில் வந்து 1985 டிசம்பர்லேயே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து அவங்க வந்து நமக்கு வந்து டைரக்டர் ஜெனரலாக வந்து அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் த நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த போடோ NAFM which was recently granted a GI tag was made with அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இது எந்த நியூஸ்லன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 ப்ராடக்ட்ஸ் அசாம் இருக்கிற 8 ப்ராடக்ட் ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ட்ரைபல் பீப்புள் க்ரியேட் பண்ணுறது இல்லை அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக என்ன அப்படின்னா இந்த போடோ NAFM அப்படிங்கிற ப்ராடக்டை. ஸோ அதை நம்ம கீழே பார்க்கலாம் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஜிஐ டேக் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஜிஐ டேக் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக வந்து இது ஒரு ப்ராப்பர்ட்டி ரைட். இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதுக்கு காப்பி ரைட் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அதை மாதிரி என்னென்னா இது வந்து ஒரு ட்ரேட் மார்க்ஸ் மாதிரி ஒரு ஜிஐ டேக் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்காக நம்ம இடத்துல ஆரிஜின் ஆன ப்ராடக்ட்டுக்காக ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு டேக்லைனை தான் நம்ம ஜிஐ டேக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ வந்து ஜியோகிராஃபிக்கல் ரீஜியன் அந்த இடத்துல தான் அது வந்து ஆரிஜின் ஆகிருக்கும், அதுதான் ஜிஐ டேக்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது எதுக்காக கொடுக்குறாங்க, வாட் இஸ் அ பெனிஃபிட்? ஸோ அந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த இடத்துலோட ஹெரிட்டேஜை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். அது வந்து ஒரு ப்ரைட் அந்த இடத்துக்கு, அந்த ஜிஐ டேக் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு கிடச்சிச்சின்னா அது வந்து ஒரு ப்ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்தியாவில் நமக்கு அரவுண்ட் வந்து 643 ஜிஐ டேக்ஸ் வந்து இது வரைக்கும் சோஃபார் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இல்லை ஹையஸ்ட் நம்பர் வந்து நமக்கு உத்தரப்பிரதேஷில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜிஐ டேக்ஸ், அந்த ஸ்டேட்டில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஜிஐ டேக் கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக 8 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அசாம் ட்ரைப் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு ஜிஐ டேக் கிடச்சிருக்கு. அண்ட் இதில் போடோ NAFM அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டிஷ், ஒரு ஃபுட் ஐட்டம். அது வந்து ஃபர்மெண்டட் ஃபிஷ்ஷால் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஃபர்மெண்டட் ஃபிஷ் அப்படின்னா வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய ஃபிஷ், அதில் தான் நமக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா, ஸோ இப்போது இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்மெண்டட் ஃபிஷ் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். According to Article 26, which of the following rights is granted to religious denominations அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆர்டிக்கிள் ஆல்ரெடி வந்து நம்ம பாலிட்டியில் இது ஆர்டிகிள்ஸ் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கும். பட் டுடே நியூஸ் பேப்பரில் இந்த வேக்ஃப் பில் அப்படிங்கிற ஒரு பில்லை பற்றி கொடுத்துருந்தாங்க. அதில் தான் வந்து இந்த ஆர்டிக்கிள் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து எடுத்தது தான் இந்த கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வேக்ஃப் பில் அப்படின்னா என்ன, ஸோ வேக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன, அண்ட் இந்த ஆர்டிக்கிள் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த வேக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் ஆக்சுவலாக வந்து இந்த பில் வந்து 1995 வந்திருக்கும். அதில் வந்து லிட்டில் சேஞ்சஸ் வந்து ரீசெண்டாக கொண்டு வந்திருப்பாங்க. அதான் வந்து வேக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா வேக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஒரு ப்ராப்பர்ட்டிஸை வந்து மேனேஜ் பண்ணுறது. ஓகே, அப்போ வந்து அந்த வேக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிலங்களை வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச்சுக்கு
டொனேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெம்பிளுக்கு டொனேட் பண்ணுவாங்க. இதில் இஸ்லாமிக் ரிலீஜியஸ் மேட்டர்ஸ்க்காக ப்ராப்பர்ட்டிஸை வந்து டொனேட் பண்ணுறதா நம்ம வேக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து சென்ட்ரல் லெவலில் வந்து சென்ட்ரல் வேக் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி 30 ஸ்டேட், ஓகே 30 ஸ்டேட்ஸ்னால் அகெயின் வி ஹேவ் ஒன்லி 28 ஸ்டேட். ஸோ வந்து இந்த யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் இருக்கும். ஸோ வேக் போர்டு அப்படின்னு இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இந்த மாதிரி இஸ்லாமிக் பர்சனுக்கு இஸ்லாமிக் அந்த மதத்துக்காக டொனேட் பண்ணுற அந்த லேண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம வேக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய கவுன்சிலை தான் வேக் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து சில சேஞ்சஸை கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் நம்ம அமெண்ட்மெண்ட் பில் 2024. ஓகே, ஸோ இது வந்து ஆக்ட் ஆகலை, பில்லில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இப்போது இது இது எப்படி வந்து இது வந்து அமெண்ட் பண்ண முடியும் ஒருத்தங்க அப்படின்னா, இது வந்து யார் மூலமாக பண்ண முடியும்? இப்போ வந்து வேக்ங்கிறது வந்து இஸ்லாமிக் ஒரு ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டது, ரைட்டா? ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷனில் ஆக்சுவலாக வந்து ஆர்டிக்கிள் 26 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு ரிலீஜியஸ்க்கும் ஒரு மைனாரிட்டி ஒவ்வொரு ரிலீஜியன்ஸ்க்கும் அவங்களோட அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரைட்ஸ் மூலமாக தான் அவங்களோட அஃபேர்ஸ் இப்போ வந்து ஒரு ஒரு ரிலீஜியஸ் ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் வந்து இஸ்லாமிக் கம்யூனிட்டிக்கு இருக்குது அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 26 சொல்லியிருப்பாங்க, ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, according to article 26, which of the following right is granted to religious denomination? So answer is the right to manage their own affairs in matter of religion. Okay, so that's it. A small announcement. ட்ரெஜர்பாத் அகாடமியில் நாங்கள் 2 சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃபவுண்டேஷன் கோச்சிங் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் another ஒன் வந்து டியூஷன் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபவுண்டேஷன் கோச்சிங் அப்படின்னா என்னென்னா, ஸ்கூல் படிக்கும் போதே ஃப்யூச்சரில் அவங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் க்ராக் பண்ணோன்னா அதுக்கு பேசிக்காகவே ஸ்கூலில் இருந்தே அவங்கள ட்ரெயின் பண்ணுறது தான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அது எப்படின்னா, அவங்களோட ஸ்கூல் சப்ஜெக்ட் ப்ளஸ் கரண்ட் ஈவெண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி டெய்லி 30 மினிட்ஸ் கிளாஸ் இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கும். லைக் அது சிலபஸ் ஓரியன்டாக வந்து அந்த கிளாஸ் மூவ் ஆகும். ஸோ லைக் அவங்க வந்து ஒரு சங்க் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை வந்து அவங்க ஸ்கூல் முடிக்கும் போதே வந்து அவங்க ஸ்கூல் சப்ஜெக்ட் ப்ளஸ் கரண்ட் ஈவெண்ட்டுக்கு அலைனாகவே படிப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸாக எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் லைக் ஒரு 30 மினிட்ஸ் மூவி பார்க்குற மாதிரி, டிவி பார்க்குற மாதிரி தான் அவங்களுக்கு அந்த 30 மினிட்ஸ் வந்து போகும். இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த ஒரு ஆக்டிவிட்டி ஓரியன்டாகவே இருக்கும். லைக் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து டெய்லி நியூஸ் ரீட் பண்ணி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுலேருந்து கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணி தான் அந்த செஷன் வந்து லீட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து டியூஷன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ட்ரெஜர்பாத்தில் நாங்கள் டியூஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஐசிஎஸ்சி ஆஸ் வெல் அஸ் சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டுக்கு. சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சிக்கு 6th to 10th ஸ்டாண்டர்ட் ஆல் சப்ஜெக்ட் கவர் பண்ணுறோம். அண்ட் ஸ்டேட் போர்டு அப்படின்னா வந்து 6th to 12th all subject cover பண்ணுறோம். ஓகே, ஸோ ஏதாவது more information if you need it, you can contact in the mentioned numbers. Thank you.